சாண்ட்ரா கீழே விழுந்த அன்னைக்கு அவங்க ஆக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது 90% இப்ப எல்லாருமே சோசியல் மீடியால சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் யாரெல்லாம் இதை நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. சாண்ட்ரா விழுந்த உடனே விக்ரம் கிட்ட வந்து சொல்றாங்க டோரை சாத்திடு, மெதுவா தான் சொல்றாங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க போய் பாருங்க. கார் உள்ள இருந்து சபரி வந்து எட்டி பார்த்துட்டு ஐயோ சாண்ட்ரா ஓகேவா ஓகேவான்னு கேட்ட உடனே கண்ணெல்லாம் இப்படி மேல விட்டு பிக்ஸ் வந்த மாதிரி பண்ணிட்டு, பட் நானுமே அந்த லைவ் பார்த்துட்டு இருந்த அன்னைக்கு இது வந்து பிக்ஸ் இருக்காது, பேனிக் அட்டாக் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் நான் பேனிக் அட்டாக் நான் பார்த்திருக்கேன். பட் இப்பதான் புரியுது எல்லாருமே பேசும்போது அவளுக்கு பேனிக் அட்டாக்கே கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்தும் போது பண்ணது ஆக்டிங். கமருதீன் கால்ல விழ போறான், அதுக்கு எதுக்கு அவ்வளவு ஆக்டிங் புரியல. ஒரு பிளான் பண்ணி 2 பேருமே வெளியே அனுப்பிட்டார். பட் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா நீ உள்ள உட்காந்துட்டு அவங்கள பத்தி வெளியே போனா சண்டை போட்டுருவாங்களா, வெளியே போனா சண்டை போட்டு அவங்க என்ன புரியல எனக்கு. கமருதீனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் கமருதீன் கோவப்பட்டாங்க. பார்வதி ட்ரிகர் பண்ணு, பார்வதி இன்னும் ஏத்தி விட்டதுனாலதான் கமருதீன் கோவம் வந்துச்சு. இந்த 2 பொண்ணுங்களாலதான் அவன் வெளியவே போனான். எனக்கு வந்து நடிப்பு அரைக்கின்னு ஒரு பட்டம் கொடுங்க. வெளியே வந்த உடனே சாண்ட்ரா நடிப்பு அரைக்கி செம்மையா இருக்கு. நடிப்பு அரைக்கி வேணாம், டிராமா குயின். இட்ஸ் a டிராமா குயின் அந்த பேர் வச்சு கொடுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் கமருதீன் வெளியே போகும்போது ஃபீல் பண்ணீங்க, இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கமருதீனோட சேலரி விஜய் டிவி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.